அனைவருக்கும் வணக்கம். இன்றும் மாணவர்கள் நலனில் உங்கள் இம்பல்ஸ். இன்னைக்கு என்ன டாபிக் தமிழ்ல பார்க்க போறோம்னா, 9ஆம் வகுப்பு பள்ளி பாட புத்தகத்துல இருக்கக்கூடிய ஆகுபெயர் மற்றும் அதனுடைய வகைகள் பத்தி பார்க்க போறோம். ஓகேங்களா? அப்ப ஆகுபெயர் அப்படின்னா என்னன்னா, ஒரு சொல் சொல்றோம் அப்படின்னா அது அதனை குறிக்காம அதனுடைய தொடர்புடைய இன்னொன்றை குறிப்பது. அதாவது அதற்கு ஆகி வருவதுக்கு தான் என்னது ஆகுபெயர் அப்படின்றது பொருள். ஓகேங்களா? அங்க ஒரு சொல் இருக்குன்னா அந்த சொல்லுடைய தொடர்புடையது வேறொன்றை குறிப்பது, அதற்கு ஆகி வருவது அப்படின்றது தான் என்னது ஆகுபெயர். இங்க பாருங்க, ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. கலாம் சாட் கண்டுபிடித்த பள்ளி மாணவரை ஊரே பாராட்டியது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப அந்த ஊர் பாராட்டுமா அப்படின்னா கிடையாது. அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மக்கள் தான் பாராட்டுவாங்க. ஓகேங்களா? அப்ப ஊரே அப்படின்றது இங்க எதை குறிக்கிறது அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய மக்களை குறிக்கிறது. ஓகேங்களா? அப்ப இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்களேன். தமிழ்நாடு அணி வென்றது அப்படின்றது கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். தமிழ்நாடு அப்படின்ற ஊர் வென்றது அப்படின்றது பொருள் இல்லைங்க. தமிழ்நாடு அணியின் சார்பாக பங்கேற்ற வீரர்கள் அங்கு வென்றார்கள் அப்படின்றது அதனுடைய பொருள். அப்ப அந்த வீரர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது இங்கதான் குறிக்குது. ஓகேங்களா? அப்ப இங்க ஊரேன்னு சொல்லும் பொழுது அங்க இருக்கக்கூடிய மக்களை குறிக்கிறது. அப்ப இந்த ஊரே என்னும்போது மக்களை குறிக்குது, அந்த தமிழ்நாடு என்பது அங்க இருக்கக்கூடிய வீரர்களை குறிக்கிறது. ஓகேங்களா? அப்ப ஒன்றன் பெயர் இன்னொன்றுக்கு ஆகி வருவதுதான் என்னது ஆகுபெயர் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இப்ப அதுல ஆகுபெயர் எத்தனை வகைப்படும்னு கேட்டாங்கன்னா இந்த புத்தகத்துல கொடுக்கல, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆகுபெயர் 16 வகைப்படும். ஓகேங்களா? ஒன்னொன்னும் நம்ம என்னென்னு பார்க்கலாம். அதே மாதிரி ஒருத்தரும் ஒரு விதமான ஆகுபெயர்கள் இத்தனை வகைகள் அத்தனை வகைகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பாருங்க, தொல்காப்பியர் ஆகுபெயர்களை 7ஆக வகைப்படுத்தி உள்ளார். தொல்காப்பியர் சொல்றது ஆகுபெயர்னா 7 தான் இருக்கு. ஓகேங்களா? அப்படின்றது சொல்லியிருக்கிறார். அடுத்து பாருங்க, நன்னூலார் 15 இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்ப கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, ஆகுபெயர்கள் மொத்தம் எத்தனை வகைகள் இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா 16 வகைகள் இருக்கு, நம்மளுக்கு தெரியும். அதுல தொல்காப்பியர் எத்தனை வகைகள் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாருன்னா 7, நன்னூலார் எத்தனை இருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னா 15 ஆகுபெயர்கள் இருக்கு அப்படின்றது நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும். அடுத்து பாருங்க, ஒன்னொன்னு பார்க்கலாம். முல்லையை தொடுத்தால் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? முல்லையை தொடுத்தால் அப்படின்னும் பொழுது என்னன்னா, முதற்பொறியலாகிய முல்லைக்கொடி அதன் சினை உறுப்புக்கு போய், முல்லைக்கொடி அப்படின்னா முழுசுமா அந்த செடியை ஃபுல்லாவே குறிக்கும். ஆனா அங்க முல்லையை தொடுத்தால் அப்படின்னும் பொழுது அந்த பூவை மட்டுமே பர்டிகுலரா குறிக்குது. ஓகேங்களா? மொத்தமா முல்லை தொடுத்தால் அப்படின்னும் பொழுது அந்த முழு முல்லை செடியுமே குறிக்கும். அதுல முல்லை தொடுத்தாலும் பொழுது ஒரே விதமான அந்த பூவை மட்டும் அந்த சினைக்கு மட்டும் ஆகி வருவதால் இதுக்கு பேர் என்னது பொருளாகு பெயர். பொருளாகு பெயர்களுக்கு வேற என்ன பேர் இருக்கு அப்படின்னா முதலாகு பெயர் என்ற வேறொரு பெயரும் இருக்கு. ஓகேங்களா? ஆப்ஷன்ல இதையும் கொடுக்கலாம், பொருளாகு பெயரும் கொடுக்கலாம், அல்லது முதலாகு பெயர் இரண்டிலையும் எது வென்றாலும் கொடுக்கலாம். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, வகுப்பறை சிரித்தது. வகுப்பறை அப்படின்றது ஒரு இடப்பெயர், நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா? அந்த வகுப்பறை சிரித்தது அப்படின்னும் பொழுது அந்த வகுப்பறை கட்டிடமா சிரிக்கும்? இல்ல, கிடையாது. அப்படி கிடையாது. நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா, அந்த வகுப்பறையில் அமர்ந்து கொண்டிருந்த அல்லது நின்று கொண்டிருந்த மாணவர் மாணவிகள் சிரித்தனர் அப்படின்றத பொருள். ஓகேங்களா? அப்ப அந்த இடத்துக்கு தகுந்தாற் போல ஆகி வருவதால் இது என்னது இடவாகு பெயர் அப்படின்றது நம்ம புரிஞ்சுக்கணும். வகுப்பறை என்னும் இடப்பெயர் அங்குள்ள மாணவர்களுக்கு ஆகி வருவது இடவாகு பெயர். அடுத்து பாருங்க, கார் அறுத்தான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது காலவாகு பெயர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. காலவாகு பெயர்னா ஏன்னா, கார் என்னும் காலப்பெயர் அக்காலத்தில் விளையும் பயிர்களுக்கு ஆகி வருவது. நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, நிறைய காலங்கள் இருக்கு. கார்காலம், குளிர்காலம், முன்பனிக்காலம், பின்பனிக்காலம், இளவேநீர் காலம், முதுவேநீர் காலம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காலங்கள் இருக்கு. அந்த காலத்துல அறுவடை செய்யக்கூடிய பயிர்கள் ஒன்று இருக்கும் இல்லையா, குறிப்பிட்டு சிறப்பிட்ட ஒரு சில பயிர்கள் வகைகள் இருக்கும் இல்லையா, அதுக்கு பேரு தான் என்னது காலவாகு பெயர். ஓகேங்களா? அப்ப நெல் அப்படின்னா அது ஒரு சில மாதங்கள்ல விளையும், கரும்பு அப்படின்னா ஒரு சில மாதங்கள்ல விளையும், மஞ்சள் அப்படின்னா ஒரு சில மாதங்கள் விளையும். அது எந்த மாதத்துல அறுக்குறாங்க அப்படின்றத பொறுத்து அதனுடைய காலத்தை நம்ம குறிப்பிடுவோம். ஓகேங்களா? அப்ப அது கார்காலத்துல அமைச்சதுனால அது காலவாகு பெயர். கார் அறுத்தான் அப்படின்றது காலவாகு பெயர் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, மறுக்கொழுந்து நட்டான். மறிக்கொழுந்து நட்டான் அப்படின்றது ஒரு செடியோட பேர்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுல பர்டிகுலரா ஒரே ஒரு அந்த மறிக்கொழுந்து செடிக்கு மட்டும் ஆகி வருவது என்னது, அந்த உறுப்புக்கு மட்டும் ஆகி வருவது என்னதுன்னா சினையாகு பெயர் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, மஞ்சள் பூசினான். மஞ்சள் பூசினான் அப்படின்றது இங்க என்னன்னா, மஞ்சள் என்னும் பண்பு அவ்வண்ணத்தில் உள்ள கிழங்குக்கு ஆகி வருவது. ஓகேங்களா? அந்த கலருக்கு குறிக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வேற எதை குறிக்குதுன்னா, அந்த நம்ம கிழங்கு இருக்கு இல்லைங்களா, மஞ்சள் கிழங்கு, அந்த கிழங்குக்கு ஆகி வருவது. ஓகேங்களா? இதுக்கு பேர் தான் என்னது மஞ்சள் பூசினான் அப்படின்றது பண்பாகு பெயர். இது பண்பு வகைகள்ல வரும். இந்த மஞ்சள், இப்போ அந்த வட்டம், செவ்வகம் இதெல்லாம் என்னன்னா அதனுடைய பண்பு. ஓகேங்களா? ஏன் இதுன்னா மஞ்சளா இருக்கிறது அதனுடைய பண்பு அப்படின்றதுனால இது பண்பாகு பெயர்ல வந்துடணும். அடுத்து பாருங்க, வற்றல் தின்றான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வற்றல் என்னும் தொழிற்பெயர் வற்றிய உணவுப் பொருட்களுக்கு ஆகி வருகிறது. ஓகேங்களா? அப்ப இது என்னன்னா
இங்க பாருங்க வற்றல், இதுலயே வந்து அல் வருது. அல் தல் வந்துச்சுனாவே இது என்னதான்னா தொழிற்பெயர் தான். ஓகேங்களா. தின்றான் அப்படின்னும் பொழுதும் தின்றல் அப்படின்றது இது என்னதான் தொழிற்பெயர். இது நம்மளால ஈஸியா ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிட முடியும். ஓகேங்களா. தொழிலாகு பெயர் அப்படின்றத ஒரு முடிவுக்கு நம்ம வந்துட முடியும். அடுத்து பாருங்க வானொலி கேட்டு மகிழ்ந்தனர். வானொலி கேட்டு மகிழ்ந்தனர் அப்படின்றது ஒரு கருவி. வானொலின்றது என்னது, ஒரு எஃப்எம் ரேடியோ இது மாதிரிலாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு கருவியை குறிக்கக்கூடிய ஒரு சொல். ஓகேங்களா. அப்ப இது என்னன்னா கருவியாகு பெயர். அடுத்து பாருங்க பைங்கூல் வளர்ந்தது. இதுதாங்க அடிக்கடி தப்பு பண்ணுவாங்க. இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க, எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பைங்கூல் வளர்ந்தது என்னன்னா காரிய வகு பெயர். ஏன் இது காரிய வகு பெயர்னா, நாம சாப்பிடணும்ன்ற ஒரு காரணத்துக்காக, உணவருந்தணும்ன்ற காரணத்துக்காக இந்த பயிர்கள் வளர்ந்திருக்கு அப்படின்றத நம்ம பொருள் எடுத்துக்கணும். இங்க பாருங்க கூல் என்னும் காரியம் அதன் கருவியாக பயிருக்கு ஆகி வருவது காரிய வகு பெயர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து பாருங்க அறிஞர் அண்ணாவை படித்திருக்கிறேன். இப்போ அறிஞர் அண்ணா ஒரு சில கருத்துக்கள் சொல்றாங்கன்னா அது கருத்தாக தான் இருக்கும். ஒரு சில பழமொழிகள் சொல்றாங்கன்னா அது கருத்தாக தான் இருக்கும். இதுக்கு அப்போ என்ன பொருள் அப்படின்னா, அறிஞர் அண்ணாவை படித்திருக்கிறேன், திருக்குறளை படித்திருக்கிறேன், திருவள்ளுவருக்குரியதை படித்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிக்கிறோம் அப்படின்னா இதுக்கு பேர் என்னன்னா கருத்தாகு பெயர். ஏன்னா அறிஞர் அண்ணா எப்பயுமே கருத்துக்களை தான் சொல்லுவார். அதே மாதிரி பாரதிதாசன் பாரதியார் எதை சொன்னாலுமே என்னதான் ஒரு அறிஞரை குறிப்பிட்டு ஒரு கவிஞரை குறிப்பிட்டு சொல்றாங்க அப்படின்னா அதுக்கு பேர் என்னன்னா கருத்தாவாகு பெயர். அப்ப அந்த காரியவாகு பெயர்ன்றது வேற, கருத்தாவாகு பெயர்ன்றது வேற. ஓகேங்களா. அடுத்து பாருங்க ஒன்று பெற்றால் ஒளிமயம்னு கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த 1, 2, 3 இது மாதிரிலாம் வந்துச்சுன்னா அதெல்லாம் எண்கள். ஓகேங்களா. அப்ப இந்த எண்களை இங்க குறிப்பிட்டு சொல்றதுனால இதுக்கு என்ன பேருனா எண்ணளவை ஆகு பெயர் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்து பாருங்க 2 கிலோ கொடு. ஓகேங்களா. இங்க வந்து 2ன்னு இருக்கு, இங்க வந்து எண்ணளவை ஆகு பெயர்னு போட்டிருக்கோம். 2 கிலோ கொடுன்னா இங்க கிலோ கணக்குல பேசியிருக்காங்க. இப்ப அரிசி சர்க்கரை இதெல்லாம் நம்ம வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன், கிலோவில் தான் வாங்குவோம். ஓகேங்களா. எடுத்து எதில் அனுப்பினா ஒரு கேஜி கணக்கில் கிராம் கணக்கில் அனுப்போம். ஓகேங்களா. இதெல்லாம் வந்து என்னன்னா எடுத்து தான் அடப்போம். ஓகேங்களா. அப்போ எடுத்து அடக்கிறதுனால இதுக்கு என்ன பேர்னா எடுத்தளவை ஆகு பெயர். ஓகேங்களா. அடுத்து பாருங்க அரை லிட்டர் வாங்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்க அரை அப்படின்றது எதை குறிக்குதுன்னா லெட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. அந்த லிட்டர் அப்படின்னா இப்போ ஒரு எண்ணெய் வாங்குறோம், ஒரு அரை லிட்டர் எண்ணெய் வாங்குறோம், 1 லிட்டர் எண்ணெய் வாங்குறோம் அப்படின்னா அவங்க எதை கொண்டு அளப்பாங்கன்னா இந்த 1000 மில்லி இது மாதிரிலாம் இருக்கு இல்லைங்களா, அந்த லிட்டர்ல இப்படி மொண்டு இப்படி ஊற்றுவாங்க. ஓகேங்களா. அப்போ இது என்னன்னா முகத்தளவை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளக்கிறதுக்கு பேர் என்னன்னா முகத்தளவை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த அரை லிட்டர் வாங்குன்றது எதை குறிக்குதுன்னா முகத்தளவை ஆகுபெயர் அப்படின்றத நம்ம கொடுப்பாங்க. அடுத்து பாருங்க 5 மீட்டர் வெட்டினான். இந்த டயக்ராம்ல பாருங்க கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. இந்த 5 மீட்டர் வெட்டினான். அப்போ இந்த மீட்டரை வந்து நம்ம எப்படி அளப்போம்னா முதல்ல வந்து மில்லிமீட்டர்ல அளப்போம், அடுத்து சென்டிமீட்டர், அடுத்து மீட்டரு, அடுத்து கிலோமீட்டர். இது மாதிரி வந்து ஒன்னொன்னு ஒரு விதமான அளவு பொருட்களை வச்சு நம்ம அளப்போம். ஓகேங்களா. அப்போ இந்த 5 மீட்டர் வெட்டினான் அப்படின்றது நீட்டளவை ஆகுபெயர் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. அப்போ ஃபர்ஸ்ட் என்னன்னா ஆகுபெயர் அப்படின்னா எத்தனை வகைப்படும்? 16 வகைப்படும். தொல்காப்பியர் சொன்ன ஆகுபெயர் எத்தனை இருக்குன்னா 7 வகைகள் இருக்கு. நன்னூலார் சொன்னது 15 வகைகள் இருக்கு. ஓகேங்களா. இதுல ஒன்னொன்னும் இதுல எப்படியெல்லாம் கேட்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருக்கோம். இது 2 வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை வந்து பொறுத்துக்களை மேட்ச் த ஃபாலோயிங்ல கண்டிப்பா கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இதை கவனமா பார்த்துக்கோங்க. ஆகுபெயர் அனைவருக்கும் புரிந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். நன்றி.